கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் இன்று மார்னிங் டிவோஷனுக்கு வந்திருக்கிற ஒருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்தி வணங்குகிறேன். இந்த காலை வேளையிலும் தேவனுடைய வசனத்தை தியானிக்கவும் அது லைத்திற்கும் வந்திருக்கிற ஒருவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். நமக்கு இன்றைக்கு என்று தியானிக்க போகிற வசனம் 2 வசனத்தை எடுத்துன்னு போகிறோம். இதுனா பிரசங்கி 5வது அதிகாரம் கடைசி 2 வசனங்கள் 19 மற்றும் 20வது வசனம். ஆங்கிலத்திலும் தமிழ்ல 2த்தையும் வாசிக்கிறார். தேவனுடைய ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதில் புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அவனுடைய இருதயத்திலே மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணுகிறபடியால் அவன் தன் ஜீவனுள்ள நாட்களை அதிகமாய் நினையான். இங்கிலீஷ்ல நான் ஒரு வாட்டி வாசிக்கிறேன், ஆங்கிலத்தில். Moreover, when God gives someone wealth and possession and the ability to enjoy them, to accept their lot and be happy in their toil, this is a gift of God. They seldom reflect on the days of their life because God keeps them occupied with gladness of heart. Okay? முதலாவது நம்ம வசனத்துல படி என்ன பார்க்கிறோம்? ஐஸ்வர்யமும் கனமும் அவராலே வருகிறது. தேவன் கொடுக்கிற அனுக்கிரகம், தேவன் கொடுக்கிற ஐக்கியம். ஸோ அது நமக்கு பெரிய விஷயம், எப்பவுமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இல்லை. ஆசீர்வாதம்னாலே அது தேவன் கிட்ட இருந்தா வரும். ஒரு வெல்த்னாலே அது தேவன் கிட்ட இருந்தா வரும். எனக்கு பணம் எல்லாமே அப்படின்னாலே ஒரு தேவன் கிட்ட இருந்தா வரும் அப்படின்னு. ஆனால் பல நேரங்களில் இன்னொரு காரியத்தில் அந்த வேத போது இன்னொரு விஷயத்த நம்ம பார்க்க மாட்டோம். டு அக்செப்ட் தி லார்ட் அண்ட் பி ஹாப்பி இன் தேர் டாயில். அவன் அதிலே புசிக்கவும், சம்பத்தை எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும், அவன் அதிலே பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கும். தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கும். என்ன பிரயாசம்னா என்ன? What do you mean by that? இங்கிலீஷ்ல ஆங்கில வேதாகமத்தில் அருமையா போட்டிருக்கேன். A toil, work, lot. கடவுள் உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட வேலை. God given work to you. உங்களுக்கு ஐஸ்வர்யம் வேணும், கனம் வேணும், நீங்க அனுபவிக்கணும் உங்க வாழ்க்கை அப்படின்னா திடீர்னு வானத்துல இருந்துலாம் கொட்டாதுங்க. உங்களுக்கு என்று கடவுள் உங்களை நம்பி கொடுக்கப்பட்டுள்ள பொறுப்பு. அதை உண்மையும் நேர்த்தியும் அதை என்ஜாய் பண்ணி பண்ணும் பொழுதுதான் you will get your blessing, you will get your wealth. அதுதான் அனுபவிக்கணும். அதுதான் தேவன் அருளுகிற அனுக்கிரகம். ஸோ இந்த முதல் வசனத்திலே நமக்கு நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்குல்ல, நானே பிடிக்காத வேலையை பார்த்துட்டு இருக்கேன், அதை எப்படி நான் என்ஜாய் பண்ணி பண்றேன்? இன்னொரு விதத்தில் எப்படி யோசிச்சு பாருங்க, அந்த வேலையே இல்லாம எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு. வேலையே இல்லாம எவ்வளோ பேர் இருக்காங்க. உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட உங்களுடைய வேலை. இங்கே எனக்கு தான் எந்த வேலையும் இல்லைப்பா, நான் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன், ஜஸ்ட் சமைக்க தான் போகிறேன். அது உங்களுக்கு என்று கடவுள் கொடுத்த வேலை இல்லை. நான் ரொம்ப பெருசாலாம் வேலை இல்லை, ஏசி ரூமில் உட்காந்துட்டு ஜஸ்ட் சிஸ்டம் பார்த்தேன். அது உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட ஒரு வேலை, உங்களை நம்பி கொடுக்கப்பட்ட வேலை. ஜஸ்ட் என்ஜாய் இன் டூயிங் இட். சமைக்கிறவங்களா இருந்தால் என்ஜாய் பண்ணி பண்ணணும். சமையலில் ஒரு சந்தோஷத்தோட ஒரு மகிழ்ச்சியோடு அதை அனுபவித்து அதை செய்யும், அந்த வேலையை செய்யும். ஐடி ஒர்க்கில் இருக்கீங்களா? ஐடி ஒர்க், ஐயோ வேலையில் போய் உட்காந்தாலே தலைவலி தான்ப்பா அப்படின்ற ஒரு எண்ணம் இல்லாமல் போய் உட்காந்து கடவுள் எனக்குன்னு கொடுத்த வேலையில் என் ஃபுல் ஹார்ட்டடாக நான் செய்வேன், ஃபுல் எஃபர்ட்டாக போடுவேன், என்ஜாய் பண்ணி பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சு செஞ்சு பாருங்க. கடவுள் அனுக்கிரகம், அவருடைய அனுக்கிரகம் இருந்ததுன்னா யூ வில் கெட் யுவர் பிளெஸிங்ஸ், யூ வில் கெட் யுவர் வெல்த். ஐஸ்வர்யம், கனம், சம்பத்து எவனுக்கு கொடுக்குறாரோ அவனுக்கு புசிக்கவும் தன் பங்கை பெறும். You will get your own benefit. உங்களுடைய பங்கை நீங்கள் ருசிக்க முடியும், அதை பெற்றுக்கொள்ள முடியும். எப்போ தெரியுமா? when you enjoy your work, when you desire and dwell in your work. அந்த வேலையை அனுபவித்து செய்யும் பொழுது you will enjoy. நீங்கள் அருமையாகவே பண்ணணும். ஸோ இன்னொரு அடுத்த வசனத்தில் பார்க்குறேன். அவனுடைய இருதயத்தில் மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறபடியா அவன் தன் ஜீவனுள்ள நாட்களே அதிகமாக நினையான். ஸோ இது நமக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும், பிகாஸ் ஆஃப் த லாங்குவேஜோட பழைய வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது. ஆனால் இதுவே நம்ம ஈஸி இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் அழகாக போட்டிருக்கு. God will keep you busy and He will make you happy. You will be too busy to think about your troubles each day. யாராவது யோசிச்சிருக்கீங்களா? பிஸியாக இருக்கேன், என்னோட கஷ்டத்தை யோசிக்க கூட எனக்கு நேரம் இல்லையே, அந்த அளவுக்கு கடவுள் சந்தோஷமாக பிஸியாக என்னோட ஒர்க்கில் வச்சுருக்காரு. ஸோ த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் யூ ஹாவ் டு work with happiness, work with the desire. சந்தோஷத்தின் மிகுதியினால் இதை லைத்து நீங்கள் செய்யும் பொழுது அதை எப்படி காட் கைட் பண்ணுறாரு, நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறாரு அப்படின்னா, அது நீங்கள் லைத்து இருக்கும் பொழுது அடுத்த ஸ்டெப்
ஸோ யூ won't ரிமெம்பர் யுவர் troublesome டேஸ். பிரச்சனை முகிந்த நேரத்தை, ஐயோ இப்போ வீட்டுக்கு போனால் இது பிரச்சனை அப்படிலாம் இல்லை. ஸோ நீங்கள் உங்கள் வேலையில் சந்தோஷமாக செய்யும் பொழுது கடவுள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன தராருன்னா சமாதானத்தை தர. சரி, இந்த இவ்வளோ கஷ்டமான வேலையை நான் ஈஸியாக செய்கிறேன்ல, கடவுள் அழகாக நான் பிளஸ் பண்ணிடுவார்ல, ஸோ சூப்பரில் அப்படின்னு. இதில் ஒரு கதை டக்குன்னு சொல்லிடுறேன். ஒரு ராஜா, அவங்க அரசவையில் இருக்க மந்திரி, திடீர்னு ராஜா கேட்குறாரு, எனக்கு யார் கடவுளை காட்டுறீங்களோ இல்லை உயர்ந்த பொருட்களை தருவேன், இல்லை அப்படின்னா இந்த மந்திரி சபையை கலைச்சி நான் புதிய மந்திரிகளை உருவாக்குவேன். அது ஒரு மந்திரி மட்டும் பயந்துட்டு பதட்டத்தோடு வீட்டுக்கு போகிறார். பையன், அவருக்கு ஒரு சின்ன பையன், ஒரு 10 வயது பையன். அவன் கேட்குறான், என்னப்பாச்சு, ஏன் இப்படி ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க, எப்போவுமே நீங்கள் ஜாலியாக இருக்கீங்க உங்கள் அரசவையிலேருந்து வரும்போது எல்லாத்தையும் செய்யும் பொழுது. நானும் இப்போது ஜாலியாக தான் இருக்கேன், பட் ஆனால் இருக்கிற எனக்குன்னு கடவுள் கொடுத்து இந்த வேலை போயிடுமோன்னு பயமாக இருக்குது, ஏதாவது செய்யணும். ஆனால் என்னப்பாச்சு, இந்த மாதிரி ஒரு ராஜா ஒரு போட்டி வச்சுருக்காரு, இல்லை இந்த மாதிரி ஒரு கட்டளை வச்சுருக்காரு அப்படின்னே. அது பையன் சொன்னான்னா, இவ்வளோதானேப்பா, வாங்க நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டு நாளைக்கு என்னை அரண்மனைக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொன்னார். உடனே அவரும் பையனை அரண்மனைக்கு கூப்பிட்டு போகிறார். உடனே ராஜா கேட்குறாரு, என்ன அமைச்சர் புதுசாக உங்கள் பையனெல்லாம் கூப்பிட்டு வந்துருக்கீங்க? அந்த பையன் சொல்கிறான்னா, ராஜா நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்களாமே, எங்கள் அப்பா அவங்க வேலையை ரொம்ப நல்லா பண்ணுவார், அந்த வேலையை நான் சுலபமாக்குறதுக்கு தான் நான் இங்கே வந்திருக்கேன். அப்படியா, என்ன வேலை அப்படின்னு கேட்டேன்னா, இல்லை அவர் அமைச்சராக இருக்கும்போது நீங்கள் கேட்குற கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லணுமாமே, அதே மாதிரி தான் நான் இன்னைக்கு என்ன பண்ண போகிறேன், உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல போகிறேன் அப்படின்னா. சரி, கடவுள் எங்கே இருக்கார் காட்டு பார்ப்போம் எனக்கு. அவர் சின்ன பையன் சொன்னான்னா, நான் சொல்கிறேன் நீங்கள் செய்யணும், ஓகேவா? செய்கிறேன். ஒரு தயிரை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னா. தயிரை எடுத்துகிட்டு வந்தோடனே அதை பார்த்து சொல்கிறான்னா, இதுலேருந்து எனக்கு பாலை பட்டு தனியாக பிரிச்சுட்டாங்க, நெய்யை தனியாக பிரிச்சுட்டாங்க அப்படின்னு. ராஜாவுக்கு தான் கோவம். யார்ரா நீ துண்டு பையனாக இருந்துட்டு 10 வயசு கூட ஆகலையா, என்கிட்ட என்ன கேட்குற, இது எப்படி முடியும், எப்படி சாத்தியமாகும் அப்படின்னே. பையன் சொன்னான்னா, சரி நெய் எப்படி இதில் செய்ய முடியுமா, மோர் உங்களால் இதில் கடைய முடியுமா? ஆமாம் கடையணும், இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் இருக்காது, பண்ணால் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய வேலையை, நீங்கள் ராஜாவோட வேலை என்ன, ஜனங்களை சந்தோஷமாக வச்சுக்கிறது. ஸோ ஜனங்களை அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறது, அந்த ராஜ்யத்தில் சந்தோஷம் இருக்கிறது, எல்லா தேவைகளையும் சந்திக்கிறது. இதை நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கடவுளை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்ப்பீங்க. எப்படி ஒரு ப்ராசஸில் போனால் தான் ஒரு செய்கையை நாம் செய்யும் பொழுது தான் தயிர்லேருந்து மோர் கடைய முடியுமோ, அதே போல் உங்களுடைய வேலையை நீங்கள் சரியாக பார்க்கும் பொழுது, அல்லது தேவையில்லாத விஷயங்களில் உங்கள் கவனம் செலுத்தாமல் உங்கள் வேலையை நீங்கள் சந்தோஷமாக அதை செய்யும் பொழுது தான் ராஜா நீங்கள் என்ன பண்ண முடியும், கடவுளை பார்க்க முடியும். அப்படின்னா அந்த ராஜாவுக்கு ஒரு பெரிய ஐ ஓப்பனிங்காக பெரிய விஷயமா இருந்தாச்சு. சின்ன பையனாக எவ்வளோ பெரிய ஞானம்னா உங்கள் அப்பாவை போலே நீ இருக்கே அப்படின்னு பாராட்டினாங்க. ஸோ நம்மளும் இப்போ இந்த வேத வசனத்தில் அதுதான் படித்தோன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் டு என்ஜாய் யுவர் ஒர்க். முதல் காரியம், உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்ட உங்களுடைய வேலையை நீங்கள் என்ஜாய் பண்ணி பண்ணவே முடியலங்க, தேவையில்லாமல் இருக்கேன் இதில், ட்ரை டு என்ஜாய். சரி கொஞ்சம் ஜாலியாக தான் பண்ணி பார்ப்போமே நம்ம வேலையை அப்படின்ட்டு நீங்கள் ட்ரை டு என்ஜாய். ஐ ஹோப் யூ வில் see the difference. அதுக்கப்புறம் உங்களோட ட்ரபிள்ஸமான உங்களுக்கு ரொம்ப வருத்தப்படுத்துகிற நாட்களை என்ன பண்ண முடியாது, அவங்களால நினைவு கூற முடியாது. ஏன் அப்படின்னா கடவுள் அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களுக்கு கைட் பண்ணுவார். ஸோ அவர் உங்களை ஹாப்பியாக பிஸியாக வச்சுருப்பார். நேரத்தில் பிஸியாக டென்ஷன் ஆகியோ மண்டே பிச்சுக்கிற அந்த பிஸி இல்லை, ஹாப்பியாக பிஸியாக வச்சுருப்பார். இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனில் பார்த்தோம்னா அந்த மாதிரி வச்சுருப்பார். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம எடுக்கணும். ரெண்டாவது ஸ்டெப் அது கடவுளோட. என்ன ஸ்டெப்? செய்கிற வேலையை சந்தோஷமாக செய்கிற, அதை லைத்து செய்கிற, டிசையர் டு டூ இட். என்ன அது செய்வோமா? ஸோ இந்த நேரத்தில் நம்ம கண்களை மூடி நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கென்று பொறுப்பாக கொடுத்திருக்கிற அந்த வேலையை ஆண்டவரே நாங்கள் அதை நேர்த்தியும் கிரமமாக செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க ராஜா. We should do the work with enjoyment ஆண்டவரே. சந்தோஷத்தின் மிகுதியினால் நல்லபடியாக நான் செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நிச்சயமாக ஆண்டவரே உங்களுடைய தரங்களில் ஒப்பு கொடுக்கணும், நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. சந்தோஷத்துடன் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்ய உதவி செய்யுங்க. அதன் மூலமாக எங்களுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் வர கிருபை பாராட்டுங்க. அது மூலமாக ஆண்டவரே நாங்கள் எங்கள் துக்கமான நாட்களை நினைக்காதபடி எங்களை வழி நடத்துங்க, சிந்தையை மாற்றுங்க. இயேசுவின் நாமத்தில் சொல்லி